கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் என் மனைவியும் இந்த ஜெபம் ஜெயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நம்ம நடத்துவாராக. இந்த கிருபைகள் பெருகட்டும். தேவனுடைய உபதேசம் மழையை போல நம்ம மேல பொழியட்டும். அவருடைய வசனம் பனியை போல நம்ம மேல இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகைக்கு எங்களை ஆண்டவரே இங்கே ஒன்றிணைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரை பேர் பேராக நிரப்புவீராக. வாழ்த்தி வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தால். அப்பா பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்ணின் கண்மணி போல காத்து வழிநடத்தி வந்து எங்களுக்கு நன்றி அப்பா. இனியும் அதே போல காப்பீராக. இந்த நேரத்திலையும் கர்த்தாவே, எங்களோடு நீங்கள் பேச இருக்கிற வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால வழிநடத்துவீராக. உடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த சனிக்கிழமை ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு மீண்டும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பல பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு அது ரொம்ப வழி வகுக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் சொல்றீங்க அபிஷேக நோய்களை முறிக்கொண்டு நாம் செழிக்க கூடாத படிக்கு பிசாசு ஆசைப்படுறான். தேவன் நாம் செழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறார். நாம் சுகம் பெறக்கூடாதுன்னு பிசாசு விரும்புறான். ஆனால் நாம் சுகம் பெறணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஜான் 10:10 யோவான் 10:10 சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருட எத்த பெரிய ஏமாற்று பேர்வழி பிசாசு புனியே வஞ்சிச்சிருவான். ஆனா இவன் மக்களை எல்லாம் எவ்வளவு வஞ்சிச்சு வைத்திருக்கிறான்னா, கர்த்தருடைய வார்த்தையில இருந்து கர்த்தர் தருகிற உண்மையான செழிப்பை பேசும்போது மக்கள்லாம் சேர்ந்து நம்மளை கள்ள போதகர்கள்னு சொல்ற அளவுக்கு மக்களை வஞ்சித்து வைத்திருக்கலாம். இதுல இருந்து தெரியுது நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் இதெல்லாம் எடுத்து பிரசங்கிக்க வேண்டிய விதம் இன்னும் அதிகமாக இதை பிரசங்கிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் அதிக வல்லமையோடு அதிக அபிஷேகத்தோடு நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமையா இருக்கிறது. திருடன் திருடம் கொள்ளும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் அன்று சொல்றார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்து I came to give life so that you may enjoy it in abundance அப்படின்னு ஆம்பிளிஃபைட் வேதம் சொல்லுது. என்ஜாய் பண்ணுதல் இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை, கர்த்தர் கொடுக்கிற சுகத்தை, கர்த்தர் கொடுக்கிற திருமணத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவியை, கர்த்தர் கொடுத்திருக்கிற கணவனை, கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை, வருமானத்தை, இது எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். அதற்காக தான் இந்த பூமியிலே அவர் வராரு. திருட ஒருத்தர் இருக்கிறான், அழிக்கிறான், கொல்றான், திருடுறான். ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவன். இந்த ஜீவனுக்குள்ள எல்லாம் இருக்கு. குழம்பிக்க கூடாது. மக்கள் ரொம்ப குழம்பிக்கிறாங்க. பரலோகதான் நித்திய ஜீவன் இல்லைங்க. நித்திய ஜீவன் நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையை நித்திய ஜீவன் தொடங்கி விட்டுருச்சு, தொடங்கப்பட்டாயிற்று, நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆரம்பிச்சாச்சு. நித்திய ஜீவனுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்குள்ள இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இந்த பூமியிலே செல்வ செழிப்பா இருக்க வேண்டும் என்றது கர்த்தருடைய சித்தம். அதனால சங்கீதம் 112 இந்த வருஷம் ஆரம்பத்துல நாம் படித்து வருகிறோம். ஏன் படிக்கிறோம்? படித்தால்தான், தியானித்தால்தான் வெளிச்சம் உண்டாகுது. நீதிமானுக்கு வெளிச்சம் உள்ளே உண்டாகும் போதுதான் அவன் ஜெபத்துல மாற்றம் நடக்கும். ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும்போது
பதில்கள் பெறப்படும். தேவனுடைய சித்தம் நடக்கும். தேவனுடைய சித்தம் நடக்கும் போது பிசாசுடைய சித்தம் நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 112 திரும்பி வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். நீதிமொழிகள் 10:24 சொல்கிறது, நீதிமான் விரும்புவதற்கு கொடுக்கும். நீதிமானுடைய ஆசையோடு கொடுக்கப்படும். நீதிமானுக்கு என்ன ஆசை இருக்கணும்? இப்போ நம்ம பேசுகிற மாதிரி சொந்த வீடு வச்சிருக்கணும், நலங்கள் உனக்கு இருக்கணும், உன் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லது செய்ய விரும்புறாரு, தங்க நகைகள் உங்ககிட்ட இருக்கணும், கர்த்தருடைய ஊழியத்துக்காக இது உங்ககிட்ட இருக்கணும், ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக இருக்கணும், ஏழை எளியவர்களுக்கு வாரி இறைப்பதற்கு இருக்கணும். இதெல்லாம் சொல்லி தரோம்ல, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசை. இந்த கர்த்தருடைய ஆசையெல்லாம் நீதிமான் விரும்பும் போது அவனுடைய ஆசை வேற, கர்த்தருடைய ஆசை வேற கிடையாது. நீதிமான் கர்த்தருடைய ஆசையை தன்னுடைய ஆசையாய் மாற்றுகிறான். இப்படி கர்த்தருடைய ஆசையை நீதிமான் தன்னுடைய ஆசையாய் மாற்றும் போது நீதிமானுடைய ஆசை அவனுக்கு கொடுக்கப்படுது. அதனால இது பார்த்தோம். உபாகம் 8:18 இந்த 3வது வருஷத்துல தான் நம்ம இப்போ ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே நிற்கிறோம். நங்கூரம் போட்டு கப்பலை நிறுத்தி வச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ நாளைக்கு இங்கே நிறுத்த போறாருன்னு தெரியல. அவன் நிறுத்துற வரைக்கும் நிறுத்தியே இருப்போம். இங்கே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகள் பயபக்தியோட ஆமென் சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு உபாகம் 8:19-20 தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறதுனால அழிவீர்கள். பூமியில தரித்திரம் சுத்தி கொண்டிருக்கிறது. ஏன் தரித்திரம் வந்தது? சாபத்தின் விளைவாய். ஏன் சாபம் வந்தது? மனிதனுடைய பாவத்தின் விளைவாய். பாவம் எப்படி வந்துச்சு? கீழ்ப்படியாமையின் விளைவாய். அப்போ கீழ்ப்படியாமை எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட செஞ்சிருக்குன்னா, பாவத்தை உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாய் சாபம் வந்து நெத்தி வேர்வை நிலத்துல சிந்திதான் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு கொடிய நிலை மனித குலத்தின் மேல இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆதாம் காலத்திலிருந்து. ஆனால் கலாத்தியர் 3:13-14 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்தேசுனால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? சிலுவையிலே ஆண்டவர் சாபமாகி நம்மை இந்த பூமியில சுற்றி கொண்டிருக்கிற தரித்திர பிடியிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆமென். விடுங்க, ஒரு நிலத்தை பண்படுத்தாம விடுங்க, தானாவே முள்ளு முளைச்சிடும், தானாவே அது வீணா போயிடும். ஆனால் ஒரு நிலத்தை பாதுகாத்து அதை பண்படுத்தி அதை சரி செய்வதில் கொஞ்சம் வேலை எடுக்குது. அப்போதான் அதை என்ன பண்ண முடியும்? மெயின்டைன் பண்ணி சும்மா விட்டோம்னா அப்படி வீணா போயிடும். அப்படி வாழ்க்கை அப்படிதான். அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாம் வீணா போயிடும். அதனால தான் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து போதித்து அதை பண்படுத்தி எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறோம்? தினைக்கும் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்கிறோம், யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் திரும்பி வந்து ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம்? பலர் விமர்சனம் பண்ணுகிற மத்தியிலும் இதை ஏன் திரும்பி அதை சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் நல்லா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் செழிப்பாக இருக்கணும். அப்போ ஒருத்தனுடைய கீழ்ப்படியாம இவ்வளோ பெரிய சாபத்தை கொண்டு வந்து நம்ம இன்னும் பரலோகத்துக்கு போலாங்க. நம்ம இன்னும் எங்கே தான் இருக்கிறோம்? உலகத்துல தான் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை தருகிற வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, கந்தலா போயிடும் கதை, முடிஞ்சு கதை. அதனாலதான் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். வார்த்தை நமக்கு பெரிய தைரியத்தை தருகிறது. ரொம்ப 5:17 வாசிக்கிறோம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. யார் அந்த ஒருவன்? ஆதாம்.
அந்த ஒருவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய மீறுதல், அதன் மூலமாய் மரணம். அந்த மரணத்துக்குள்ளதான் சாபம், அந்த சாபத்துக்குள்ளதான் தரித்திரம், இல்லாமை, வறுமை, குறைவு. ஐயோ, வறுமை மாதிரி ஒரு மோசமானது கேட்டீங்கன்னா சொல்லுவேன். வறுமை ரொம்ப மோசமானது. வறுமை பேயை துரத்துவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெரியாதவங்களே சொல்றாங்க. காந்தி தான் சொன்னார் நினைக்கிறேன், வறுமை பேயை துரத்துவோம் அப்படின்ட்டு. அப்போ உலக மக்களுக்கே தெரியுது வறுமை என்ன பண்ணணும், துரத்தணும். இங்க வறுமையில நீ இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தருடைய மனுஷன் நான் உங்களுக்கு சொல்லும் போது, இதை கர்த்தருடைய சத்தமாகவே ஏற்றுக்கொள்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவேதான் உங்களை ஞாபகப்படுத்துறோம் பாருங்க. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, தரித்திரம் ஆண்டு கொண்டிருக்க, வறுமை குறைவுகள் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, செழிப்பை அடைந்து, சுகத்தை அடைந்து, சமாதானத்தை அடைந்து ஆழ்வோம் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ ஒரு ஆதாமுடைய ஒரு பாவத்தினால, ஒரு வீழ்ச்சினால இவ்வளவு மரணம், வியாதி, தரித்திரம், குறைவு எல்லாம் பூமியில சுற்றி இருக்கும்போது, இயேசு ரட்சகருடைய கீழ்ப்படிதல்னாலே, அதனால் அந்த கிருபையினாலே, அவர் செய்த புண்ணியத்தினாலே நீங்களும் நானும் ஜீவனை அடைந்து ஆழ்வோம். அதிக நிச்சயம். ஜீவனை அடைந்து ஆழ்வோம்னா என்ன? அந்த ஜீவனுக்குள்ளதான் செழிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. தேவரகமான ஜீவன், God kind of life, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறாரு. நல்லா இருப்போம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஆபிரகாம் அப்படிதான் வைத்திருந்தார், ஈசாக்கு அப்படிதான் வைத்திருந்தார், யாக்கோபு அப்படிதான் வைத்திருந்தார். அதான் சொல்றாரு, இந்த சத்தத்தை பாரு, முக்கியமான சத்தம், என் சத்தத்தை விட்டுறாத. ஒரு குழியில போய் ஒருத்தர் உழவு போறான், போய் இடிச்சுக்க போறான்னா என்ன சொல்லுவோம், ஏ இடிச்சுக்காதரா, குழியில விழுந்துடாதரா. சத்தத்தை மீறி போனவன் என்ன பண்ணுவான், மாட்டிக்குவான், விழுந்துருவான், அடி போடுவான், இறந்து போயிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போகாத, நீ ஒரு சந்ததி பிழைக்கு படிக்கும் ஜீவனை தெரிந்து கொள்பா, நல்லா இருக்கணும்னு விரும்புப்பா. ஆசீர்வாதத்தை நீ விரும்பாம போனா உன்னை விட்டு போயிடும். ரொம்ப மோசமானது ஆசீர்வாதம். என்ன மாதிரி திரும்பியும் எவ்வளவு திட்டினாலும் திரும்பியும் பேசுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாது. திரும்பி நீங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் விட்டுட்டு போயிடும். ஆனால் ஊழியக்காரர்களாக நாங்கள் என்ன பண்றோம், திரும்பி பொறுமையாய் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நிராகரித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதம் வருமா என்றது சொல்ல முடியாது, நிச்சயம் இல்லை. ஆனால் தாழ்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அப்பா என் சித்தம் இல்லை, உங்க சித்தம் நடக்கணும் என் வாழ்க்கையில, அப்படி தாழ்மையாக ஒப்பு கொடுக்குற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் சந்தோஷமானவர்கள், நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படையவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய நீதிங்க இது. காலமாய் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் இதெல்லாம் பிசாசு திருடி வச்சிருக்கிறான். இதெல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதனால சொல்றேன், நீதியின் மேல் பசிதாகமா இருக்கணும். கர்த்தாவே நீதி செய்வீராக. அப்புறம் அப்படி ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளையாக எனக்குடா அதுல ரொம்ப பசிதாகமா இருக்கணும். ஆண்டவரே இதை வாழ்க்கையில் நான் பார்த்தே தீரணும். ஏன் அபிரகாம் எப்படி இருந்தார் பாருங்க. திருப்பி வாசிப்போம். ஆதியாகமம் 24 அதிகாரம் சொல்லுவாங்க. ஆதியாகமம் 24 கர்த்தர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 24:35 பாருங்க. எலியேசர் ஆபிரகாமை குறித்து சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மளால ஆசீர்வாதம் உடனே ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் பிரிக்க, ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் பிரிக்கவே முடியாது. கர்த்தர் அபிரகாமை ஆசீர்வதிச்சிருந்தாரு. கர்த்தர் அபிரகாமை சொல்றாரு, இவனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்றாரு. Both spiritual, material blessing includes everything.
கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிருந்தாரு. அவர் சீமானா இருக்கிறார். சொல்லுங்க, சீமானா இருக்கிறார். சீமானா இருக்கிறார். சீமான் பேர் வச்சிருக்கவங்களா? சீமான் கிடையாது. நீங்களால் தான் உண்மையான சீமான். கர்த்தருடைய பிள்ளைங்க தான் சீமான். இயேசுவை கடவுள்னு விசுவாசிக்கிறவர்கள் தான் சீமான். இயேசுவை நிராகரிக்கிறவர்கள் சீமான் கிடையாது. நான் போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அபிரகாம் ஆசீர்வதிப்பு எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? செல்வந்தனா இருந்தார் அபிரகாம். திருப்புக ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, ஈசாக்கு அபிரகாமுடைய பையன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். The man became rich and his wealth continued to grow. The man became rich. நிறுத்த வேண்டியதானே, போதும் நீ பணக்காரன். But he continued to grow in wealth and போட்டிருக்கு. The man became rich and his wealth continued to grow until he became very rich. Until he became very wealthy. You will become rich and you will grow until you become very wealthy. சங்கீத நீர் அப்படிதான். We'll become rich and we'll grow until we become very wealthy. நாம் ஐஸ்வர்யவானாகி வர வர பெருகி விருத்தி அடைந்து பொருளாதாரத்தில் வளர்ந்து மகா பெரியவளாய் பொருளாதாரத்தில் ஆகிற வரைக்கும் நம்ம செழிப்போம். எத்தனை சொல்றீங்க? ஆமென். அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றான். நல்லா இருக்கு தெளிவாய். அடுத்த வசனம் போட்டிருக்கு, அவனுக்கு ஆட்டு மந்தையும். ஏங்க திரும்பி திரும்பி இதெல்லாம் எழுதியிருக்கு? அவனுக்கு ஆடு இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு, வேலைக்காரர் இருந்துச்சு, வேலைக்காரி இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு. புரியணும் மக்களுக்கு. அபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? நான் திரும்பி சொல்றேன், அபிரகாமின் ஆசீர்வாதம்னா வெறும் பணம் மட்டும் சொல்லல, அதுல இது அடங்கி இருக்கு. இருக்கிறதுலே மகா பெருசு பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புல இதெல்லாம் அடங்கி இருக்கு. அப்போ சிலர் கேட்கறாங்க, சிலர்ல பலர் கேட்கறாங்க, ஏன் பொழுதுக்கு இதே பேசுறீங்க? பேசணுங்க. இன்னும் மக்கள் குறைவுல இருக்கிற கிறிஸ்தவர்கள் கோடி ஜனம் இருக்கு. அப்ப நான் பேசாம வேற யார் பேசுறது? நான் சொல்றேன், நான் மட்டும் பத்தாது, இருக்கிற ஒவ்வொரு ஆளும் பேசணும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் பேசணும். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருக்கணும் பேசணுன்ற. பாருங்க என்ன பண்றோம் பாருங்க. அவளுக்கு ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை. அப்பா, ஒரு ஜனம், ஒரு ஊரே ஒருத்தனை பார்த்து, ஒரு நாடே ஒருத்தனை பார்த்து பொறாமப்படுற விதத்துல கர்த்தர் மாத்துறாரு. சக்கியம் பிரேண்டெல்லாம் மாந்தரும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் அபிரகாமின் ஆசீர்வாதம். பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்பட்டான்னு போடல, ஈத்த வீட்டுக்காரன் பொறாமப்பட்டான்னு போடல. எப்படி போட்டிருக்கு பாருங்க. ஒரு நாடே, ஒரு ஜனமே பொறாமை கொள்ளுகிறது. அப்படி கர்த்தர் என்ன பண்றாரு? ஈசாக்க ஆசீர்வதிக்கிறாரு. சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வாங்க அவங்க ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, அவரை பத்தி பார்ப்போம். ஜெனசிஸ் 30 வாங்க. ஆதியாகமம் 30 அதிகாரம் 43. ஆதியாகமம் 30 43. பிள்ளைங்க வந்திருக்காங்க, அப்படியே உட்காந்துங்க. நீங்களும் வார்த்தையை கேளுங்க. சிடாவன் யாக்கோபை குறித்து எழுதியிருக்கிறது, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. ஓ, யாரை பத்தி எழுதியிருக்கிறது? யாக்கோபை குறித்து எழுதியிருக்கிறது. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஓ, அபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வருகிற 12 கோத்திர பிதாக்களா இருக்கட்டும், எல்லாருமே செல்வ செழிப்பா இருந்தவர்கள். இந்த
ஆசீர்வாதம் தான் உங்க மேலே என் மேலே இருக்கிறது. இவர்களோடு செய்த உடன்படிக்கையை நம் வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்ண கர்த்தர் விரும்புறார். I feel the presence of God. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமையும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றேன். புரியுதுல உங்களுக்கு? கர்த்தர் ஒருவர் தான் இத்தனை ஆண்டாய் மாறாதவரா இருக்காரு. அபிரகாம் இருந்தார், மரிச்சிட்டார். ஆனாலும் கர்த்தர் அபிரகாமுக்கு சொன்னதை ஈசாக்கு கிட்ட உண்மையா உள்ளவரா நிரூபிக்கிறார். ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு கிட்ட உண்மை உள்ளவரா நிரூபிக்கிறார். பிறகு 12 கோத்திர பிதாக்களுக்கு உண்மை உள்ளவரா நிரூபிக்கிறார். வர சந்ததி உன்னோட பொருளோடும் புறப்பட பண்ணி, எனக்கும் உனக்கு சம்மதம் இல்லைப்பா, நான் என்னைக்கோ யாருக்கோ சொன்னதெல்லாம் நீங்க எனக்கு கேட்க முடியாதுன்னு சொல்லலை. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணார்? உறுதி பண்ணி எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி, பொருளோடும் புறப்பட பண்ணி, அவர்கள் கோத்திரங்கள் ஒருவனும் பலவீனப்பட்டு போனதே இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்துகிறது. கல்வாரி சிலுவையின் மூலமாய் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ணிட்டோம்? கடந்து வந்துட்டோம். இப்போ அபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் உறுதி பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படின்னா அதை நிரூபிக்கணும். அது என்ன பண்றாரா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க மிரண்டு தராரா? செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவாரு. தோல்வியே கிடையாது. கடன் மறையும், பொருளாதாரம் உயரும். எப்படியா? தண்ணீர் எப்படி திராட்சை மாத்திராரு எப்படி சொல்ல முடியுமா? இதுதான் சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். பஞ்ச காலத்துல ஈசாக்க யோசிச்சு பாருங்க, இயற்கையாது. பஞ்ச காலத்துல விதைக்க முடியுமா? எல்லாரும் ஊரை விட்டு போகும்போது ஆண்டவர் ஈசாக்கு கிட்ட சொன்னா, நீ போவாத, இங்க இரு, இந்த தேசத்துல நீ விதைக்கிறான். தேவ பிள்ளைகள்லாம் சொல்ற நம்ம விதைக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்முடைய பொருளாதார நன்மைகள்ல எடுத்து வசனத்தை சொல்லி கொடுக்கிற நல்ல ஊழியர்களாக இந்த மாதிரி நல்ல ஊழியர்கள்ல விதைக்கிறோம். நாங்க விதைக்கிறோம், நீங்களும் விதைங்க. 100 மடங்கு பலனை பார்ப்பீர்கள். எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை செழிப்பாக்குவார்னா, பிலிஸ்தியர்களே கண்டு ஒருத்தனை ஒரு ஜனம் கண்டு பொறாமப்பட்டுச்சா? ஐயோ, உங்களால கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஒரு தெருவில் ஒரு 4 பேர் இல்லை, ஒரு ஜனமே கண்டு ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுற அளவு கர்த்தர் உயர்த்தினார்னா, அந்த தேவன் நேற்று வென்று என்று மாறாதவரா இருக்கிறார். He became rich and he grew. That man continued to grow until he became very wealthy. I love the God of Isaac. I love the God of Abraham. I love the God of Jacob. And he is none other than our Lord, precious Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்முடைய மீட்பர், வல்ல மீட்பர். தொடர்ந்து பேசுவோம். நாளைக்கு வாங்க, இதை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 6:30 மணிக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். கேளுங்க. இரவும் வருகிறது, இது கேளுங்க. என் வார்த்தை உள்ள செல்ல செல்ல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அபிரகாம் எப்படி இருந்தாலும் காட்டினேன், ஈசாக்கு எப்படி இருந்தாலும் காட்டினேன், யாக்கோபு எப்படி இருந்தாலும் காட்டினேன். கிறிஸ்துவின் மூலமாய், இயேசுவின் மூலமாய் நாம் ஜீவனை அடைந்து இவர்களை விட அதிகமாய் வாழ்வோம், ஆளுவோம், இந்த பூமியை சுதந்திரிப்போன்றது அதிக நிச்சயம். எத்தனை சொல்றீங்க? ஆமென். இதுல எங்க ஆரம்பிக்குது? உள்ள வெளிச்சம் உதிக்கும் போது விசுவாசம் பிறக்குது. விசுவாசம் வரும்போது ஜெபம் மாறுது, ஜெபம் மாறும்போது பதில் வருது, பதில் வரும்போது வாழ்க்கையே மாறுது. நான் விசுவாசிக்கிறேன், என் கடன்லாம் மறைய போகுது. நான் விசுவாசிக்கிறேன், உங்க கடன்லாம் மறைய போகுது. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் நல்லா இருக்க போறோம். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் சுதந்திரிக்க போகிறோம். அப்படியே இந்த உற்சாகத்தோடு ஜபிக்கா வாங்க. ரீகா தர்ரா மாந்தலரே ஷிகா தரமோ தரலரா ஷக்கரே தேரா ஷட்டரா லா ரோமாந்தரா. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் நீர் அசைவாடுவீராக. எல்லார் மேலும் நீர் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் சொன்னீங்களே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே இது வரைக்கும் ஒரு சொந்த இடத்தை வாங்க முடியலன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நீர் நிரப்புவீராக. ஒவ்வொரு இடங்களை வாங்குவார்களாக, ஒவ்வொரு வீடுகளை கட்டுவார்களாக. நீர் வரும் வரை, கர்த்தர் இயேசு வரும் வரை இந்த பூமியில செல்வ செழிப்பா இருக்கும்படிக்கு கிருபை செய்வீராக. தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைக்கிற எங்கள் எல் ஷடாய் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
எங்கள் தலை நிமிர செய்கிற எங்கள் எல்ஷடாய் தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரும் தொடுங்கப்பா. கர்த்தாவே, தெரியாம நிறைய மக்கள் கடல்ல சிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல எடுத்த தவறான முடிவுகள்னால சிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் எங்களை காப்பாற்ற முடியும்? அரசாங்கம் இல்ல ஆண்டவரை எங்களை காப்பாற்றுறதுக்கு. யார் இல்ல? உற்றார் உறவினர்கள் நண்பர் எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, நீர் மட்டுமே இருக்கிறீரே. ஆமென். அது போதும் ஆண்டவரே. எங்களுக்கு நிச்சயமாய் தரித்திர கட்டிலிருந்து வெளியே வருவோம். ஆமென். நாங்கள் உம்மாலே ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆமென். கிருபைகள் பெருகட்டும், ஆமென். சத்துவம் பெருகட்டும். நீர் ஆமென். பலன் இல்லாதவருக்கு பலன் தருகிறீர், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகப்படுறீங்க. ஆமென். எவ்வளவு பெரிய தேவன். ஆகவே நாங்கள் இதனால சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு சொல்லுகிறோம், விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாவோம். நாங்கள் அபிரகாமை போல செல்வ செழிப்பிலே பெருகி சீமான்களாய் இருப்போம். ஆமென். நாங்கள் யாக்கோபை போல நாங்கள் ஆண்டவரே சீமான்களாய் இருப்போம். ஆமென். கர்த்தாவே, ஒரு ஜனமே, இந்த நாடே உலகமே எங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு பொறாமைப்படத்தக்க விதத்துல நீர் எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீரே. ஆமென். நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். கீழாயல்ல மேலாய் வைப்பேன்னு சொன்னீங்க, ஆமென். வாழாயல்ல தலையை மட்டுமே இருப்பான்னு சொன்னீரே, பூமியின் சகல ஜாதியில் ஒன்று மேன்மையாய் வைப்பேன்னு சொன்னீரே. இந்த வார்த்தையின்படியே செய்வீராக. செய்வீராக. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென். பொருளாதார அற்புதம் நடக்கட்டும். ஆமென். கடன் மறையட்டும். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆமென். அற்புத கடன் மறைவுகள் உண்டாகட்டும். ஆமென். சாட்சிகளை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, வரங்களை பெற்றுக்கொள்வார்களாக, தீர்க்கதரிசன வரத்தினால் நிரம்பி மக்கள் ஆண்டவரே தீர்க்கதரிசனம் உரைப்பார்களாக, ஆமென். அந்நிய பாஷையில பேசுவார்களாக. ஆமென். அதான் தரித்திர பிசாசுகளை நாங்கள் ஆண்டவரே வார்த்தையினாலும் ஆவியினாலும் துரத்த விரும்புகிறோம். ஆமென். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. நானும் மனைவி ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஆமென். எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகள் நீங்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குறைகள் நீங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாங்கள் பெருக்கத்துக்கு நேராக செல்லுகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாங்கள் வர வர விருத்தி அடைவோம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மகா பெரியவர்களாகவும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே திருப்தி அடைவோம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே வாரி இறைப்போம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றி. ஒவ்வொரு குடும்பம் வாழட்டும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபை வாழட்டும், போதகர்கள் வாழட்டும். ஆமென். ஆண்டவரே மக்கள் நல்லா இருப்பா, ரொம்ப நன்றா இருக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. ஐஸ்வர்ய சம்பாதிக்க மேலே தருகிறவரே, நன்றி அப்பா. நோக்கி எங்கள் கரங்களையும் கண்களையும் கரங்களையும் உயர்த்துகிறோம். ஆமென். உம்மிடத்திலிருந்து மட்டுமே எங்களுக்கு உதவி வரட்டும். மட்டுமே இயேசு உதவி நல்ல வருகிறது. நாமத்தினாலே செழிப்பின் தேவன் இயேசுவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறீர்கள். தொழுது கொள்கிறோம். தொழுதுகிறோம். நாம மட்டுமே உயரட்டும், ஆமென். சித்தம் மட்டுமே நடக்கட்டும். ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you so much people. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பேசுகிற நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. God bless you people. Love you so much. இந்த வார்த்தையை தொடர்ந்து பிடிச்சிக்கங்க. நீங்க மேலே வருவது உறுதி, கடன் பிடிலது வருவது உறுதி. ஆமென். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தையை பலருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நல்ல ஊழியர்களுக்காக ஷோ பண்ணுங்க. இந்த ஊழியர்களை விதைங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. நல்ல நிலங்களாகிய நிலமாகிய இந்த ஊழியத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஆமென். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த ஜிபே நம்பர்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். இதெல்லாம் பயன்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, திருவசனத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உபதேசித்தவனுக்கு கொடுக்கிறது கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானம். இதற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை உயர்கிறது, செழிக்கிறீர்கள், முன்னேறுகிறீர்கள். இயேசு நாமத்தினாலே. God bless you. Love you so much. Meet you tomorrow same time in YouTube and Facebook and Instagram in Jesus' mighty name. God bless you.